ஹலோ காய்ஸ், நான் தான் கரிஸ்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உடனே சேனல் கீழே பார்ப்போம். என்னடா சேனலை மாற்றிட்டு வந்துட்டோமானு? அப்படிலாம் கிடையாது, கரெக்டான சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. ஹலோ நண்பா, வந்துட்டீங்களா? உங்க எல்லாத்தையும் இந்த சேனலில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்ன ப்ரோ, ஹரிஸ்கர் ப்ரோ உங்க சேனல்ல இன்ட்ரோ கொடுக்குறாரு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வேடிக்கை பார்க்க போறோம். ஆமா, என்னோட சேனல்ல எப்பவுமே நான் தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு நம்மள மாதிரியே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ற தமிழ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோல அவங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லனா கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ட்ரிக்ஸ் நமக்கு சொல்லி தர போறாங்க. நல்லா இருக்க. உங்கள மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் கைஸ், நான் தான் RXFF பேசுகிறேன். நான் ஒரு ஒன் டாப் பிளேயர் அப்படின்றப்போ என் சைட்லேருந்து ஒரு டிப்ஸ் ஆர் அட்வைஸ் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு பேனிக்காகாமல் ஆடுங்க. அதாவது எப்படின்னா, ஆப்போசிட்டில் பிளேயர் அடிச்சிடுவானோ அடிக்க மாட்டானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பேனிக்லேயே பதட்டத்திலே ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கேம் பிளே ஒழுங்காகவே பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பேனிக் ஆகி ஆடும்போது மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா அந்த கை அங்கிட்டு இங்கிட்டு கொண்டு போகிறேன்ட்டு அதை துறைன்ட்டு பேனிக்லேயே அவன் அடி வாங்கிடுவீங்க. சப்போஸ் நீங்கள் பிசி பிளேயராக இருந்தீங்கன்னா கீபோர்ட் தட்டுற அந்த இதுலேயே உங்களுக்கு பேனிக்லேயே அவன் அடிச்சிடுவானோ அடிக்க மாட்டானோ பதட்டத்திலே ஆடினீங்கன்னா கண்டிப்பாக கேம் பிளே ஆட முடியாது. ஸோ மேக்ஸிமம் இது ஜஸ்ட் ஒரு கேம் தான். ஸோ கேம் ஆடுங்க, கூலாக காமாக கேஷுவலாக ஆட பாருங்கள். ஸோ அதில் ஆடினாலே உங்கள் கேம் பிளே தன்னாலே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ அது ஒன் டாப்பாக இருந்தாலும் சரி, அல்டிபியாக இருந்தாலும் சரி, ஓகேவா? அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு எய்ம் வச்சு ஆடுங்க, ஓகேவா? இதுதான் என்னோட டிப்ஸு. ஸோ எய்ம் வைக்காமல் எந்த பிளேயரையும் அடிக்காதீங்க, ஃபயர் பண்ணாதீங்க, ஓகேவா? இதான் கைஸ் என்னோட டிப்ஸு. ஹரி ப்ரோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்காரு. பதட்டப்படாம ஆடுங்க, கேமா பாருங்க. அடுத்து வரப்போறது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா இது நம்ம சேனலே கிடையாது, நம்ம ஆண்டனி ப்ரோ சேனலு. ஸோ அதுக்காக அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தமிழ் ஹண்டரு. எல்லாருக்குமே நான் தெரிஞ்சிருக்கோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் தெரியாது. ஸோ ப்ரோ அதெல்லாம் விட்டு ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர் அந்த லாங் ரேஞ்சில் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்க முடியும் சரிங்களா. ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் ஹெட்ஷாட் அடிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அடிச்சு பழக முடியாது சரிங்களா. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் எனிமி மூவ்மெண்ட் கொடுப்பான். ஸோ ஹெட்ஷாட் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. அதுக்கு என்ன ப்ரோ சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் சொல்கிற ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் மூவ்மெண்ட் கொடுத்து என்ன ஹெட்ஷாட் அடிக்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. இது மாதிரி நின்றுட்டு நீங்கள் ஷார்ட் ரேஞ்சில் ஹெட்ஷாட் அடிக்க முடியாது, ரீகேல் ரொம்ப ஆகும் சரிங்களா. அதனால் இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கன் ஸ்விட்ச் பட்டனு அப்படின்னு சொல்லிட்டு செட்டிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா உள்ள கஸ்டம் வச்சுட்டில் ஒரு பட்டன் காமிப்பானுங்க மக்களே. இந்த கன் ஸ்விட்ச் பட்டனு ப்ளஸ் அந்த ஜம்ப் பட்டனு, இதை ரெண்டுமே ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுறீங்க. ஒரே டைமில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணிடுவாங்க. கன் எடுத்துட்டு ஜம்ப் பண்ணிடுவான். ரைட் சைடில் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபேவரட் இருக்குதுங்களா, அதான் நீங்கள் ட்ராக் பண்ணுற நீங்கள் எனிமி எந்த பொசிஷனில் இருக்கானோ அதை பார்த்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, சி ஷேப் ட்ராக் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து அந்த கன் ஸ்விட்ச் பட்டனு ப்ளஸ் அந்த ரன் பட்டனு, இதே ரெண்டு நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஈஸியாக மூவ்மெண்ட் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வீடியோவில் ஏற மார்க்லாம் போட்டு காமிக்கிறப்ப ஓரளவுக்கு புரியாமல் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம ஆண்டனி ப்ரோட்ட சொல்லுங்கள், அவர் ஹேண்ட் கேமரா சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ இந்த ட்ரிக் தான் நான் சொல்லிக் கொடுக்க வந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமான ட்ரிக்லாம் இல்லை சரிங்களா, ஈஸியான ட்ரிக் தான். நிறைய பேர் ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ பாய் பை, டேக் கேர் விஜய் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ். தமிழ் ஹண்டர் ப்ரோ ரொம்ப அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்காரு. கன் ஸ்விட்ச் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா ஹெட்ஷாட் நல்லா விழுகும், மூவ்மெண்ட் ஸ்பீடும் நல்லா கிடைக்கும். அடுத்து வரப்போறது யாருன்னா, எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர். ஹலோ லெஜெண்ட்ஸ், நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் தான் பேட்மேன் ஃப்ரம் TLK அஃபிஷியல் சேனல். ஒரு யூடியூபராக என் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அந்த 4 டிப்ஸில் ஒன்று நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் கடைசியாக உங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மேஜராக நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கேம் பிளே இம்ப்ரூவ் ஆகிறதுக்குன்னா, கேரக்டர் காம்பினேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது உங்களோட கேம் பிளேவை ஒரு 30% கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன் டாப் நல்லா அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கேரக்டரில் ஒன்று கரோலின். இந்த கேரக்டர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாட்கன் யூஸ் பண்ற ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். இதே மாதிரி நீங்க ஸ்னைப்பர் பிளேயரா அதுக்கேற்ற கேரக்டர் காம்போ யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஷார்ட் ரேஞ்ச் பிளேயரா ரஷர் கேரக்டர் காம்போ யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களோட கேம் பிளே குறைஞ்சது ஒரு 30% கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இதுல டிப் நம்பர் 2, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இல்ல எனக்கு விளங்கல ப்ரோ அப்படின்னீங்கன்னா சிம்பிள். இப்போ அந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கான், நான் நினைச்சேன்னா இங்க இருந்து நான் கன் எடுத்து சுடலாம், பட் நான் ஏறி போனா அடிச்சிருவான்.
போயிடுவான். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க இருந்து கிரனேட் எடுத்து குக் பண்ணி போடணும். இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பிஆர்ல ஒரு ஸ்குவாட் மேட்ச் போயிருக்கீங்க. உங்க டீம்ல 3 பேர் டவுன் ஆயிட்டான், ஆப்போனன்ட்ல ஒரு டீம் இருக்கு, அதுலயும் 3 பேர் டவுன் ஆயிட்டான். ஆனா ஆப்போனன்ட்ல ஒரு பிளேயர் இருக்கான், இந்த நீங்க ஒருத்தர் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஹெல்த் லோவா இருக்கு. உங்க ஃப்ரெண்டு சொல்றானேன்றதுக்கோசரம் நீங்க ஏறி ரஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை அடிச்சிருவான். உங்க ஹோல் டீமுக்கே பாயிண்ட் லெஸ் ஆயிடும். இந்த இடத்துல கரெக்டா நீ பேக் அடிச்சு போயிட்டு ரிவைவ் பண்ணி உங்க டீமே சேவ் பண்றியா? இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். மூணாவது சொல்ற டிப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் பிராக்டிஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு ஏடபிள்யூஎம் எடுத்து ஆட பிடிக்குதா, போ ஏடபிள்யூஎம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணு. கிளாஷ் கோடா இருக்கட்டும், பிஆரா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். உன் ஃப்ரெண்டு சொல்றான் முத நாள், டே உனக்கு ஏடபிள்யூஎம் எடுத்து அடிக்க தெரியலையே, ஒழுங்கா கன் எடுத்து ஐத்தி புடுறானா, அதை நீ பண்ணாத. உனக்கு பிடிச்சிருக்கா, அதுக்காக நீ பிராக்டிஸ் பண்ணு. அப்போதான் நீ நினைக்கிற மாதிரி உன்னால விளையாட முடியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதை பத்தி தான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, பிளைண்டா மற்ற யூடியூபர் சொல்ற சென்சிட்டிவிட்டி அண்ட் ட்ரிக்ஸை மட்டுமே நம்பி போய் விளையாடாதீங்க. இன்க்ளூடிங் மை சேனல் ஆல்சோ. நான் மட்டும் சும்மா கிடையாது, நானுமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் சென்சிட்டிவிட்டி பத்தி எல்லாம் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இந்த மாதிரி எய்ம் வச்சா இந்த மாதிரி ஹெட்ஷாட் விழுகும்னு சொன்னா நீங்க அதை ஒரே தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு வரலையேன்னு கவலைப்படாதீங்க. திரும்ப திரும்ப நாங்க சொல்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி அது கூட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மற்ற யூடியூபர் சொல்லி கொடுக்குற ட்ரிக் அண்ட் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு 20%னா உங்களோட ஓன் ஹார்ட் ஒர்க் தான் உங்களோட கேம் பிளேவை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணும். இதை தான் ஒரு யூடியூபரா என் சைட்ல நான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் பேசிட்டோம், இதை பத்தி சொல்லலாம் எப்படி? ஆண்டனி சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். நான் ஏதை சொல்றேன்னா, நான் நிறைய யூடியூபர்ஸ் கிட்ட இது மாதிரி பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா இவர் கொடுத்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, லைக் ஒரு பிரதர் பாண்டிங்க அவ்வளோ ஜாலியா பேசுறாரு. இவர் ஒரு நல்ல யூடியூபர்ன்றது தாண்டி ஒரு குட் பர்சன். இதை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அப்புறம் மறக்காம உங்களோட சப்போர்ட்டையும் சேர்த்துக்கிடுங்க. நான் சொன்னேன்ல, பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர்னு. நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லி கேட்டிருந்தேன். அவர் இந்தா வச்சுக்கோன்னு 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டாரு. என்ன மனுஷன்? அடுத்து நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போறது. Hey guys, welcome back to video. Eagle Red is here. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோன் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினச்சி ஹோல்ட் பண்ண ட்ரிக் தான் இது. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஸோ மேபி 30 செகண்ட்ஸ் மேலே கூட ஆகலாம், ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது பார்த்தலாம். ஸோ இது கண்டிப்பாக இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரூம் மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க, இல்லை டோர்னமெண்ட்ஸ்லாம் அதிகமாக ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் யூனிக்காக தெரியணும், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி மாஸ்க் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் கண்ட ட்ராக்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. சி ஷேப், யூ ஷேப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனிமிக்கு நேராக எய்ம் வச்சு ஸ்ட்ரெயிட் ட்ராக் வேகமாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனிமி பார்த்தீங்கன்னா மினிமம் 10 மீட்டராச்சும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். உங்களுக்கும் எனிமிக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அண்ட் அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஸோ எய்ம் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனிமிக்கு கரெக்டாக பாடியில் கரெக்டாக வைத்துக்கிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது எய்ம், ஓகேவா? ஸோ ஏன் 10 மீட்டர்னு சொன்னோன்னா ஸ்பெசிஃபிக்காக, ஸோ 10 மீட்டருக்கு கிட்டக்க எனிமி வந்தானா சப்போஸ் சில நேரத்தில் விழுக மாட்டேது. ஸோ அதனால் எனிமி லாங்கில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ட்ரிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனிமிக்கு நான் சொன்னவே பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிட்டப் பண்ண கிளிக் பண்ணோன்னே, ஸோ இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிட்டப் பண்ண கிளிக் பண்ணோன்னே டக்குன்னு ட்ராக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, ஸோ எனிமியோட மண்டை பார்த்தீங்கன்னா செதறிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக பண்ணணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ, ஸோ அந்த அளவுக்கு அக்யூரஸியாக பார்த்தீங்கன்னா விழுகும். ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு, ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்கலாம். See you. இது ஒரு யூனிக்கான ட்ரிக்னு சொல்லலாம். எத்தனை நாள் தான் நம்மளும் நின்னுக்கிட்டே ஹெட்ஷாட் அடிக்கிறது? இந்த ட்ரிக்கை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கு. என்ன ப்ரோ, ஸ்டார்டிங்ல ஹரிஸ்கர் ப்ரோ பேசினாரு, அவர் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லலையா? அவர் சொல்லியிருக்காரு, அவர் தரமான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரேங்க்டு பிளேயர்களுக்காக ஒரு 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போமா? ஹாய் guys, I am JME. நம்ம போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் டீம்மேட் வந்து எல்லாருமே செத்துட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன போய் பார்க்கலாம். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீக்கில் தாங்க இருக்குது. உங்கள் டீம்மேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே செத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோலர் வந்து பை பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டோட கேரக்டர் வந்து கம்பல்சரியாகவே வேணும். அந்த ஒரு வெண்டிங் மிஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கும் guys. நான் போகிற மாதிரி இந்த பிரிட்ஜ் கிட்ட போய்க்கோங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து நான் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் கரெக்டாக நிற்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டை கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நின்று ஒரு சாண்டோ வளர்த்தீங்கன்னா அல்ல
ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாண்டோ வந்து போயிடுவோம். அழகாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து இது உள்ளே போயிடுவீங்க. இது உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அனிமையும் சரி வந்து உங்களை அடிச்செல்லாம் முடிக்கிறது வந்து சான்ஸே இல்லை. நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு சோல்டர் போட்டு உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை தாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்கல் மட்டும் இருக்குது. அது என்னன்றது நல்லா தெரிஞ்சுட்டு இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸை தவிர பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து யாருமே உங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணக்கூடாது. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃபான ட்ரிக் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியால் யாராவது உங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணி இந்த வந்து ரிப்போர்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா உங்கள் ஐடி மேபி பார்த்தீங்கன்னா வந்து பேன் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் வேறு யாரும் உங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணாமல் மட்டுமே இந்த ஒரு ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யாருமே உங்களை ஸ்பெக்டேட் பண்ணல இந்த மாதிரி நீங்கள் சோல்டர் போட்டு உங்கள் டீம்மேட் ஹீல் பண்ணுறீங்கன்னா இதுதாங்க இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிக்காக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை கைஸ். ரொம்ப நன்றி ஜேஜே கேமிங். இந்த ட்ரிக் ரேங்க்டு பிளேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரப்போறது ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாரி ஆண்டனி ஃபிளெக்ஸ் சேனல். இந்த சேனல் மூலமா ஆண்டனி ப்ரோவோட ஆடியன்ஸை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ்க்கு முன்னாடி என்னை பத்தி சின்னதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நான் ஸ்மார்ட் கேமர்ஸ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு, அப்புறம் பிஆர் ரேங்க்டு, இது எல்லாத்துலயுமே எப்படி நம்ம ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ளே பண்ணி நம்ம ஈஸியா வந்து ரேங்க் புஷ் பண்றது, அதுவும் அதிகமான ரேங்க் எலைட் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், ஸோ இந்த மாதிரியான ரேங்க்ல அப்படி ஈஸியா புஷ் பண்றதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா சோலோ ரேங்க் புஷ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் தான். ஸோ அதாவது வந்து இது ஒரு பேசிக்கான டிப்னே சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றது இல்லை. அதுலேயே வந்து நம்ம பசங்க நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அதாவது நீங்க பிஆர்ல ரேங்க் புஷ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சோலோ, டியோ இல்லைனா ஸ்குவாட், இது மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று விளையாடுவோம். இதுல நீங்க எது விளையாடினாலும் சரி ஒன்னொன்னுக்குமே ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதாவது சோலோ விளையாடிங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்ல தான் கரெக்டாக விளையாடணும். அதே மாதிரி டியோ விளையாடிங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்ல விளையாடணும். அடுத்து ஸ்குவாடுனா ஸ்குவாட் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். ஏன்னா ஒன்றுமே ஒரு ஃபார்மேட்ல கரெக்டாக விளையாடினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால வந்து கடைசி வரைக்கும் சர்வே பண்ணி வர முடியும், போயாவும் வந்து அடிக்க முடியும். இப்போ நான் சோலோக்கான ஃபார்மேட் மட்டும் சொல்றேன். சோலோலயே ரெண்டு விதமா வந்து ப்ளே பண்ணுவோம். ஒன்னு வந்து நம்ம ஆட்டோ ரிவைவல் இருக்க தைரியத்துல வந்து எங்கேயாச்சும் ஒரு அட்டாக் ஆகிற பிளேஸ்ல இறங்கி 1-2 கில்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சர்வே பண்ணுவோம். ரெண்டாவது இறங்கும் போதே யாருமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இறங்கி நல்லா வந்து சர்வே பண்ணுவோம். இது ரெண்டு ஸ்டெப்ல யார் வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருவேளை நீங்க வந்து எலைட் ஹீரோய்க்கு, மாஸ்டர் இந்த மாதிரி மீடியமா இருக்க ரேங்கை வந்து புஷ் பண்றீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்னதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க எலைட் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர் மாதிரியான அதிகமான ரேங்கை வந்து புஷ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இறங்கும் போதே சர்வே பண்ற இடத்துல இறங்கி நல்லா வந்து சர்வே பண்ணி பிளேஸ்மெண்ட்டை பிடிக்க தான் வந்து ட்ரை பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம், சோலோல நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஷா கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ கிளாக் டவர்ல இருந்து பீக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து மாறி போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெஹிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சோலோ வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபார்மேட். நீங்க ஸ்குவாட், டியோ ஆடுற மாதிரி வந்து சோலோல வந்து விளையாடக்கூடாது. ஏன்னா இதுல கிராஸ் ஃபயரும் சர்ப்ரைஸ் அட்டாக்கும் எக்கச்சக்கமா வந்து நடக்கும். சரி, ஓகே கைஸ், இதுதான் பாத்தீங்கன்னா சோலோக்கான ஒரு ஃபார்மேட். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த ஒரு தரமான வீடியோல வந்து மீட்கலாம். பை கைஸ். ரொம்ப நன்றி ஸ்மார்ட் கேமர்ஸ் தமிழ். ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரேங்க்டு பிளேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. அடுத்து வரப்போவது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 100K போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. எனக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனி ப்ரோ பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. இது வரைக்கும் என் சேனல்லே பார்த்தீங்கன்னா சொல்லாத இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன். எத்தனையோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பிய. இந்த படுத்துக்கிட்டு அடிக்கிறது, பறந்துக்கிட்டு அடிக்கிறது, SMG கன்ல ஒன் டேப் அடிக்கிறது, ஏஆர் கன்ல ஒன் டேப் அடிக்கிறது, டிஃப்ரெண்டாக எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூப் வால்கில் பார்த்தீங்கன்னா எப்படி, அதாவது இந்த நூப் மாதிரி போனால் சில பேருக்கு அடிக்க முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். இப்போ ஒருத்தர் கிராஸ் ஆகுறனா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா என்ன சென்சிட்டிவ் வைக்கணும், பிசிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சென்சிட்டிவிட்டி வச்சிருக்கேன், ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, ஓகேவா? சிம்பிள் கைஸ். இப்போ ரைட்டு போறானா ரைட்டை பார்த்து ஸ்லோவாக ட்ராக் பண்ணுங்க, லெஃப்ட் போறானா லெஃப்ட்டை பார்த்து ஸ்லோவாக ட்ராக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு லெஃப்ட் ரைட்டு வந்து போறவனை ஸ்ட்ரைட்டாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவன் அடிக்கிறது உங்களுக்கு போடும், உங்களை அடிக்க திருப்பி அடிச்சிருவான். அந்த சான்ஸே நீங்க விடாதீங்க. எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா படுது, ஒரு ஷாட் கூட மிஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா லோ சென்சி தான், ஓகேவா? இருக்கிறதுலயே எவ்வளவு லோ சென்சி வைக்க முடியுமோ அவ்வளவு சென்சி வச்சிருக்கேன். இப்பதான் லைட்டா கூட்டியிருக்கேன், பட் ஆனா இதுவே ரொம்ப லோ சென்சி தான். இதை பார்த்துட்டு மொபைலுக்கும் போயிடலாம், சரியா? இது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் நார்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா தான் இருக்குங்க, ஓகேவா? வேற எதுவுமே வந்து இந்த ஆப்டிமைஸ் பின்னாடி வந்து மேக்ரோ வைக்கிறது, ரிஜிலிட்டி வைக்கிறது அது எதுவுமே கிடையாது. அப்படியே பியூரா நீங்க ஒரு ப்ளூ ஸ்டாக் ஏத்துறீங்களா, லேட்டஸ்ட் ஏத்துறீங்களா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுவீங்க, வேற எதுவுமே கிடையாது. சரி, பிசிக்கு நம்ம வந்து பார்த்தாச்சு.
பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக மொபைலுக்கு போயிடலாம். மொபைலுக்கும் அதே கான்செப்ட் தான். நான் வந்து டெசர்ட் ஈகிள் உட்பேக்கர் இதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், மற்ற எந்த ஒரு இதுக்கும் நான் வந்து சொல்லலை. இதுக்கு நான் வந்து 100% நான் வந்து கேரண்டி தருவேன். இந்த மாதிரி லாங்கில் கைஸ் இதில் மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ணாலே தெரியும், லாங்கில் உள்ள எனிமையாக அக்யூரேட்டாக படும். இதுவே நீங்கள் ரொம்ப ஹை சென்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் உள்ளனா செம்மையாக அடிக்கலாம். ஆனால் ஹை சென்ஸ் வச்சுட்டு செம்ம லாங்காக இருப்பால, அவனை வந்து அடிக்கிறதே கொஞ்சம் திணற மாதிரி தான் இருக்கும். எல்லா சட்டுமே பார்த்தீங்கன்னா படாது. இதுவே லோ சென்ஸ்னா நீங்கள் லாங்கில் அந்த புள்ளி மாதிரி தெரியுவீங்களே, அவங்கள அடிச்சா கூட ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா விடுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லோ சென்ஸோட அட்வான்டேஜ். ஹை ஹேண்டாக இருந்தால் லோவாக வச்சுக்கோங்க, லோ ஹேண்டாக இருந்தால் ஹையாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா சூப்பராக வச்சுக்கோங்க மொபைலுக்கு. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நான் வந்து அடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து பாருங்க. இதுலேயும் பார்த்தோன்னா அந்த பீஸில் எப்படி பார்த்தோன்னா அடிச்சிருப்பேனோ அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த கிராஸ் ஆகிறவனை பார்த்தோன்னா ஒரு சட்டு கூட மிஸ் ஆகாது. இத்தனைக்கு லாங்கில் இருக்கான். இதுவே வந்து ஹை சென்ஸ் வச்சிங்கன்னா படாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் லைட்டாக ட்ராக் பண்ணால் விடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுவேன். எந்த சைடு போகிறானோ அந்த சைடு பார்த்து தான் ட்ராக் பண்ணுவேன். நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக பார்த்தீங்கன்னா படம். இதுதான் சிம்பிள் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி வேணும்னா நான் வந்து ஒரு ஹேண்ட் கேமே பார்த்தீங்கன்னா சொல்லித்தரேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்லே பார்த்தீங்கன்னா நான் போடவும் சொல்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் கேட்டார். சும்மா வந்து இந்த சாட் ஜிபிடியில் எடுத்து இப்போ சென்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். மெயினாக டோர்னமெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். லிமிடெட் மேட்ச் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்தடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க. ஓகே, லவ் யூ கைஸ், பை. ஹாரிஸ் கார் ப்ரோ ரொம்ப நன்றி. இது ஒரு அருமையான ட்ரிக். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்த எல்லா கிரியேட்டர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு எந்த கிரியேட்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோவோட பார்ட் 2 வேணும்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 100K போன உடனே இன்னும் பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் கிட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கேட்க போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ இன்னும் முடியல, மேல தெரியிற இந்த 2 வீடியோல ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.